ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போய்ட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுது. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்து சாப்பிட்டு அப்படியே ஒரு சின்ன வேலை வந்துச்சு, அப்படியே போயிட்டுருக்கோம். சரி வாங்க போயிட்டு பார்ப்போம் என்ன வேலைன்றத. மேடம் தான் கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஏடிஎம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது போல். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சது. அவங்க டீச்சராக இருக்காங்க. அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க காலையிலே. சரி வாங்க நமக்கு சொன்ன வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம ஏரியாவில் இருக்க பெரிய ஜமியா இது தாங்க. இங்கே தான் நம்ம அடிக்கடி வருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா வாங்கணும். இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பால் டப்பா. மேடம் சொன்னது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளினிக்ஸ் வாங்கணும். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போனோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாபுன் ஃபெரி வாங்கணும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆளுங்களே இல்லை. நமக்கு இது தாங்க வேணும். சின்னதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் ஆளுங்களே கம்மியாக தான் இருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம மேடம் சொன்னதெல்லாம் வாங்கியாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொடுக்க வேண்டியது தான். சரி வாங்க போயிட்டு கொடுத்துட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்துட்டார். கடைக்கு போக சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். நம்ம ரெகுலராக வர இடம் தான். இது ஒரு பாருங்கள், நேராக அந்த கடை தான். இதோ அந்த நடுவில் இருக்க அந்த கடை தான். இதாங்க வாங்கியாச்சு. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பெட்ரோல் போட போனோம். பெட்ரோல் போட்டு பார்த்தீங்கன்னா காசு அனுப்பணும். அதுக்கு பேங்க் போனோம், எக்ஸ்சேஞ்சுக்கு. டெய்லி நம்ம இந்த பெட்ரோல் பங்க்கு வரோங்க. ஒரே ஒரு நாள் கூட வராமல் இருக்கிறதில்ல, டெய்லியும் வரோம் நம்ம. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காசு அனுப்புறது தான் இப்போ போயிட்டுருக்கோம். குவைத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. பெட்ரோல் பங்க் ஆகட்டும், ஜெமியா ஆகட்டும், எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் கத்தாரில் அப்படி இல்லை. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இங்கே ஓகே தான். நம்ம வந்துட்டோங்க. வாங்க போயிட்டு காசு அனுப்பிச்சிட்டு வரலாம். காசு அனுப்பிச்சாச்சு.
அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஜெமியாவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின பொருள் இந்த ஜெமியாவில் இல்லை. இந்த பால் டப்பா ஒன்று வாங்கினோம். காலைல வாங்கினது வேறு, இப்போ வாங்கினது வேறு. அவ்வளோதாங்க, எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வாங்கின பால் ஐட்டமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் கொடுக்கணும். ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி. ஓனர் மறுபடியும் கால் அடித்து அந்த பால் டப்பா இல்லை, அதே மாதிரியே வேறு இருக்கும், அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் வீட்டுக்கு போனோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரிட்டன் மறுபடியும் நம்ம போயிட்டுருக்கோம். இது தாங்க நம்ம வாங்கிட்டு போனது, இது இல்லையா. பார்த்தீங்கன்னா அந்த ஜெமியாவில் இல்லை. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ஏரியா இருக்குல்ல, நசீம்னு சொல்லிட்டு, அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். யாராவது இந்த ஏரியாவிலேருந்து நம்ம விளாக் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஜெமியா தாங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் பெருசு. இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 3ஆம் நம்பர் இல்லை, 4ஆம் நம்பர் தான் இருக்குது. இந்த பால் டப்பா தான் நமக்கு வேணும். வாங்கியாச்சு. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல பக்கத்தில் போன ஒரு 15 கிலோமீட்டர் சொல்லிட்டு, அந்த ஏரியா நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜாபர் அல் அஹ்மது. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு கொடுத்துட்டு வரலாம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 3:30 மணி ஆகுது. அங்கங்கே சுற்றியா டைம் போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு எதுவும் பெருசாக வேலை இல்லை. இங்கே தாங்க, இது தாங்க. அப்புறம் காசு 10 தினாரு இதையும் சேர்த்து கொடுக்கணும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, பெட்ரோல் போடணும். அங்கே பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம கொடுத்தோம்ல அந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம அந்த திங்ஸ்லாம் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், கிளைமேட் சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சா? வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இப்போ மேடம் வேறு மெசேஜ் பண்ணிட்டாங்க. இதோ அந்த ஜெராக்ஸ் கடை இருக்குல்ல, நெட் சென்டர், அங்கே போக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நேராக அங்கே போனோம். வேலை சொன்னால் கண்டினியூவாக வேலை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டோங்க. அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜெராக்ஸ் கடைக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு கொடுத்துருந்தாங்க மேடம், அதில் காசு இல்லை. இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி அவங்க சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டோங்க. ஒரு வழியாக வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. நம்ம 2 மணிக்கு வண்டி எடுத்தோம், இன்னமும் நமக்கு வேலை முடியல. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு போக வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. நமக்கு வேலைலாம் இன்றைக்கி முடிஞ்சது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேலைலாம் நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேலை வந்தாலும் பார்த்துக்க வேண்டியது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாப்பிட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் போக வேண்டியது தான். நமக்கு இப்போ ஸ்கூல் இல்லாமல் கொஞ்சம் போராக தான் போயிட்டுருக்கு. ஸ்கூல் இருந்தால் நல்லா டைம் பாஸ் ஆகும். மேபி இன்னும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், 1 மந்த் தானே, சீக்கிரமாக போய்டும், பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை.
இங்கே அரப் கண்ட்ரியில் ஹவுஸ் டிரைவருடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த விளாக் மூலிமா நம்ம உங்கள் கூட டெய்லி ஷேர் பண்ணுறோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.